அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு பார்த்தீங்கன்னா, மெஹராஜ் இரவா இருக்கிறதுனால சஹருக்கு பானம் காய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டில் எல்லாருமே நோன்பு வச்சாவது. லஞ்சுக்கு ரெடி பண்ணும்போதே எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஆனம் காய்ச்சிக்கிட்டேன். கறி குப்பத்தானம் தான். மிக்ஸி ஜாரில் ஒரு தேங்காவை கீறிட்டு சேர்த்துருக்கேன். துருவி கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கல்ல, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். முழு மிளகு, முழு ஜீரகம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பல்ஸ் மூடு கொடுத்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் நான் இதில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டேன். அதனால தான் உங்கள்கிட்ட வீடியோவில் அந்த கறி சேர்க்குறது, வெங்காயம், இஞ்சி பூண்டு சேர்க்குறது மிஸ் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பல்ஸ் மூடு கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கறியை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா, ரொம்ப ஈஸியாகவே அரைஞ்சிருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காவும் சேர்த்துட்டு, ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு, 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கறியில் பார்த்தீங்கன்னா 1, 2 முள்ளு கறியோடு இருந்தது. அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலான்னு சொல்லிட்டு வதங்கினதுக்கு அப்புறம் தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து, 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா ஆனை நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் ஒரு தேங்காவை பாதி தேங்காய் மூடியை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதிலே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தண்ணியோட சேர்த்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா தலையும் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு உருண்டை பிடிச்சோம்னா நல்லா உருண்டை வரும். நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனை நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம போட்டுட்டு எதுவுமே செய்யக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட உருண்டையெல்லாம் நல்லா பபுள்ஸ் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கரண்டியால் நல்லா கிண்டி விட்டோம்னா ஒரு அருமையான டேஸ்ட்டில் அந்த குழம்பும் ரெடி ஆகிடும். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவில் கொஞ்சமாக எடுத்துருந்தேன். அதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்போட டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக புதினா, மல்லித்தலையும் சேர்த்து எப்போதும் போல் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.